பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராஜி ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக இங்கே கதிர் கூட சேர்ந்து போயிருக்கிற எல்லாத்தையுமே இங்கே முத்துவேல் கவனிக்கிறாரு. அங்கே தெரிஞ்சவங்களும் வந்து ராஜியவும் இங்கே கதிரையும் ரொம்ப புகழ்ந்து பேச முத்துவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பொண்ணு பாண்டியன் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் கதிரால் இங்கே தான் நினச்சதை சாதிக்கணும்னு ராஜிக்கு இவ்வளோ உதவி செஞ்சிட்ருக்கானே இந்த கதிர். நாம தான் கதிரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு முத்துவேல். இங்கே வீட்டுக்கு போன முத்துவேலும் ராஜியை பற்றியே யோசிச்சுட்ருக்க அங்கே வந்த அப்பத்தா, என்ன முத்துவேலு மில்லுலேருந்து வந்துட்டியாப்பா, சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் முத்துவேல் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்பத்தா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா முத்துவேலு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ராஜியை பற்றி தான் யோசிக்கிறேன்னு முத்துவேல் சொன்னதை கேட்டு இங்கே வந்து ஒரு பக்கம் சந்தோஷம் அப்பத்தாவுக்கு, இன்னொரு பக்கம் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்கு இந்த ராஜியை பற்றி எதுக்காக இந்த முத்துவேல் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் முத்துவேலு, அதான் ராஜியவும் கதிரையும் உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதே, உன் பொண்ணு உன் பேச்சை கேட்காம கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் நீ ரொம்ப கோவமாக தானே இருக்க, இது என்ன புதுசாக இருக்குது, ராஜி மேலே இவ்வளோ அக்கறையா அவளை பற்றி யோசிக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயம் சக்திவேலும் குமாரும் அங்கே வந்து நின்று இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் பார்த்த எல்லாத்தையுமே அங்கே நின்றுட்டுருக்க எல்லார் முன்னாடியும் முத்துவேல் சொல்கிறாரு. அதாம்மா, நம்ம வீட்டில் இருக்கும்போதே ராஜி பெரிய போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு அதெல்லாம் வேண்டான்னு தானே நான் கல்யாண ஏற்பாடையே செஞ்சேன். ஆனால் இப்போ ராஜி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ராஜி சாதிக்கணுன்றதுக்காக கதிரோட உதவியோட ராஜி இன்னைக்கு என்னெல்லாம் தெரியுமா செஞ்சா அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருக்க, தெரிஞ்சவங்களும் வந்து கதிரையும் ராஜியும் புகழ்ந்து பாராட்டிட்டு பேசிட்டு போனாங்க. நான் கூட இந்த ராஜியால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சேன். படித்தா மட்டும் போதும், சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சு வச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே தான் மனைவியாக இருக்கிற ராஜி ஆசைப்படுறத செஞ்சு பார்க்கணுன்னு இந்த கதிர் இவ்வளோ தூரத்துக்கு ராஜிக்கு உதவி செய்வான்னு நான்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, என் பொண்ணு ராஜி அவள் நினச்சதை சாதிக்க தான் போகிறா, அவள் கண்டிப்பாக போலீஸ் ஆக தான் போகிறா, அதுக்கு துணையாக அந்த கதிர் தான் உதவி செய்ய போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு இங்கே முத்துவேல் சொல்ல, இதெல்லாம் கேட்ட சக்திவேல், என்னது இது, அண்ணன் இன்னைக்கு ராஜியை ஏன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு, இத்தனை நாள் இருந்த கோவம் கொஞ்சம் கூட இல்லையே, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ராஜி கதிரை இவ்வளோ புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க அண்ணன் மனசு மாறிட்டாரோ, இந்த கதிர் நினச்சி இங்கே கதிரால் ராஜி மட்டும் போலீஸ் ஆயிட்டானா அப்புறம் 2 பேரையும் ஏற்றுப்பாரு போல, இதெல்லாம் நடந்தால் சொத்து என் பையன் குமாருக்கு கிடைக்காதே, என்னைக்கு இந்த ராஜி எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு அந்த பாண்டியன் வீட்டுக்கு மருமகளாக போனாலோ அன்னைக்கே முடிவெடுத்தாச்சு, இந்த சொத்தாக இருக்கட்டும் பணம்னு எதுவுமே ராஜிக்கும் கோமதிக்கும் தரவே கூடாதுன்னு. ஆனால் வர வர அண்ணன் ராஜி மேலே உள்ள பாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிக்கிட்டே இருக்காரு, இதெல்லாம் நடக்க விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே என்னென்ன உங்கள் முன்னாடி ராஜிக்கு உதவி செய்கிற மாதிரி கதிர் நடந்துக்கிட்டா தானே நீங்கள் மனசு மாறுவீங்க, 2 பேரையும் ஏற்றுப்பீங்க, சொத்து எல்லாமே உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் மாப்பிள்ளை கதிருக்கும் போகும், அதெல்லாம் திட்டம் போட்டு இந்த பாண்டியனும் கதிரும் திட்டம் போட்டு தானே இப்படிலாம் செய்கிறாங்க, நீங்கள் வர வழியில் அவங்கள பார்க்குற மாதிரியும் நல்லபடியாக இங்கே ராஜியை கதிர் கவனிக்கிற மாதிரியும் செய்கிறது எல்லாமே அண்ணன் அவங்க திட்டம் போட்டு செஞ்சிட்ருக்காங்க, எல்லாம் நம்ம சொத்து மேலே உள்ள ஆசையில், நீங்கள் மனசு மாறிடாதீங்கண்ணே, அது எல்லாமே நடிப்பு, நீங்கள் மறுபடியும் மனசு மாறி ராஜியை ஏற்றுக்கிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் திட்டம் போட்ட மாதிரி நம்ம சொத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நம்ம நிற்க வேண்டியதான். அதனால் எப்பயும் போல் நம்மளை ஏமாற்றி அவமானப்படுத்திட்டு போன ராஜியை நீங்கள் ஏற்றுக்கவே கூடாதுன்னே அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவேலுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஒரு பக்கம் ராஜி அந்த பாண்டியன் வீட்டில் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கா, கதிர் நல்லபடியாக கவனிச்சுக்கிறான்னு அவருக்கு தோணுது. இன்னொரு பக்கம் சக்திவேல் சொத்தை பற்றி பேச பதில் பேசாமல் சக்திவேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு முத்துவேல். இதை பார்த்துட்டு இருந்த அப்பத்தாவும், அமைதியாரு சக்திவேலு, இது முத்துவேலோட பொண்ணை பற்றி இங்கே முத்துவேல் பேசிகிட்டு இருக்கான், நம்ம வீட்டு பொண்ணு ராஜி, அவள் மேலே இங்கே உனக்கு பாசம் இருக்கோ இல்லையோ, முத்துவேலுக்கு பாசம் இருக்காதா, எத்தனை நாள் தான் இப்படி பொண்ணை பிரிஞ்சு வாழ முடியும், அவள் ஒன்றும் அங்கே அந்த வீட்டில் போய் கஷ்டப்படலை, நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா, கதிர் தம்பி நல்லா தான் பார்த்துக்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ராஜி பெரிய ஆளாக தான் போகிறா, அதுக்கெல்லாம் காரணம் கதிர்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரையும் ஏற்றுக்க தான் போகிறீங்க, அது வரைக்கும் தேவையில்லாமல் யாரையும் தப்பாக பேசாதீங்க, முத்துவேல் நீ வா சாப்பிட அப்படின்னு சொல்லி இங்கே அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, முத்துவேல் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறான், இங்கே ராஜியவும் கதிரையும் இதே மாதிரி தன்னுடைய மகளாகவும் மருமகனாகவும் ஏற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பத்தான் நினைக்கிறாங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சக்திவேல் குமாரை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. பாத்தியா குமார், உன் பெரியப்பா எப்படி மனசு மாறுறாருன்னு. இதே மாதிரி போனால் சீக்கிரமாக ராஜி கதிரை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து சொத்தெல்லாம் அவங்கக்கிட்டே கொடுத்துருவாரு. அப்புறம் நம்ம நிலமை என்ன ஆகுறது? இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், அரசியை நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும்னு. அரசி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா எங்கள் அண்ணனே நினச்சாலும் மறுபடியும் கதிரையும் இந்த ராஜ்யவும் அவரால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நாம் செய்ய போகிற வேலையால் இந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க. நம்ம மேலே அதிகமான கோவத்தில் இருப்பாங்க. இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லாமல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன, என் அண்ணன் சேர்த்து வச்ச சொத்து, எங்கள் அம்மாவோட சொத்துன்னு எல்லாமே உனக்கு தானே வரும். அதனால் சொத்துக்காகவாது இதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும், அரசியை நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே வந்து சக்திவேல். இங்கே வீட்டில் அரசி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த கோமதி, அரசி எப்போ பார்த்தாலும் படிக்கிறேன்னு சொல்லி நடிக்கிறையே தவிர்த்து வீட்டு வேலையவும் செய்கிறதில்ல, ஃபோனில் மட்டும் நல்லா உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, முதல்ல இங்கே வா, கிச்சனுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கூடனே அரசியும், அம்மா என்னாலலாம் கிச்சனில் வேலை பார்க்க முடியாது, நம்ம வீட்டில் தான் அன்னிங்க அத்தனை பேர் இருக்காங்களே, அவங்கள உதவிக்கு கூப்பிட வேண்டியதானே, நான் என்னம்மா அங்கே வந்து வேலை செய்ய போகிறேன், படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், ஆனால் இப்போ எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கூடனே கோமதியும், நீ என்ன படிக்கிறேன்னு எனக்கு தானே தெரியும், படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனில் யார்கிட்டையாவது பேசுகிறது தான் உன்னுடைய முதல் வேலையாகவே இருக்குது, வர வர என் பேச்சை நீ கேட்கவே மாட்டிக்கிற அரசி அப்படின்னு திட்டிக்கிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க கோமதி. அந்த சமயம் அரசியை பார்க்கணும், கல்யாணத்தை பற்றி பேசணுன்றதுக்காக குமார் யாருக்கும் தெரியாமல் அரசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதை பார்த்த அரசியும், இந்த குமார் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியல, நான் இப்போ வீட்டில் இருக்கேன், எப்படி என்னால் பேச முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு குமார் ஃபோன் பண்ணும்போது எடுக்காமே இருந்துடுறாங்க. உடனே குமார், என்ன அந்த அரசி நான் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசாமல் ஏன் ஃபோனை எடுத்து பேச மாட்டேங்கிறா, ஒரு வேளை என் கூட பேசவே மாட்டாளா, நானும் என் அப்பாவும் போட்ட திட்டம் ஒன்றும் இல்லாமல் ஆயிருமா, இல்லை இல்லை கண்டிப்பாக அப்படி நடந்துடக்கூடாது, மறுபடியும் மறுபடியும் அரசிக்கு ஃபோன் பண்ணணும், அரசியை பேசி தனியாக பேசுகிறதுக்காக அரசியை வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, உடனே இங்கே அரசியும் யாருக்கும் தெரியாமல் அவங்க ரூமுக்கு போயிட்டு, என்ன குமார் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் வீட்டில் இருக்கேன், யாருக்காவது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும், உங்கள் குடும்பத்தை பற்றியும் தெரியும், எங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும், அப்புறம் ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்குடனே குமார் சிரிச்சுக்கிட்டே, இல்லை அரசி காலையிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லை, உன்னை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, உன்கிட்ட பேசணும்னு போல் தோணுது, அதான் ஃபோன் பண்ணேன், தப்புனா என்னை மன்னிச்சிரு, நீ பேசாமல் அங்கே எப்பயும் நம்ம சந்தித்து பேசுகிற அந்த இடத்துக்கு வரியா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசணும், யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, என்னதான் இருந்தாலும் நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்படியே பிரச்சனை வந்தாலும் உன்னை அப்படியே விட்டுருவேனா என்ன, உன் அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ சந்தேகப்படாத, நான் உன்னை விரும்புகிறேன்னு உனக்கு தெரியும்ல, எனக்காக நீ வரியா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே அரசியும் யோசிக்கிறாங்க, அம்மா கிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் வெளியில் போக முடியும், என்ன சொல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி குமார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அரசி. அந்த சமயம் அங்கே வந்த கோமதி, இங்கே தானே அரசி படிச்சுட்டு இருந்தா, அதுக்குள்ளே அவள் எங்கே போனா அப்படின்னு பார்க்க, ரூம்குள்ளே ஃபோன் பேசிட்டு வெளியில் வரதை கோமதி கவனிக்கிறாங்க. என்ன அரசி மறுபடியும் ஃபோன் பேச போயிட்டியா, யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்க, அம்மா என் ஃப்ரெண்டுக்கிட்ட தாம்மா, என் ஃப்ரெண்டை பார்க்க இப்போ போகணுமா, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் படிப்பில் சந்தேகம் இருக்குது, நான் அவகிட்ட கேட்டுட்டு உடனே வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வர வர நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை, நீ ஒன்றும் தனியாக போக வேண்டாம், ராஜி இருந்தால் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்க, வேண்டாம்மா, நீங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்ய யாராவது வேணும், நீங்களே ராஜி அண்ணியை பக்கத்தில் நிற்க வச்சு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, இப்போ நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசி அங்கே வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. கோமதிக்கு ரொம்பவே அரசி மேலே சந்தேகமாக இருக்குது. இங்கே அரசி யாருக்குமே தெரியாமல் குமாரை கூப்பிட்டு இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே குமாரும் அந்த சமயம் அங்கே வந்து நிற்கிறாரு. இங்கே அரசியை பார்த்த உடனே குமாருக்கு ரொம்ப சந்தோஷம், சொன்ன மாதிரியே அரசி வந்துட்டா, அப்போ நாம் என்ன சொன்னாலும் கேட்பா போலையே அப்படின்னு நினச்சிட்டு, வா அரசி உனக்காக தான் இம்பிட்டு நேரம் காத்துட்டு இருந்தேன், நீ வருவியோ வரமாட்டியோன்னு நினச்சேன், நல்ல வேலை வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் எதுக்கு என்ன பார்க்கணும் பேசணும்னு சொன்னீங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை அரசி, 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு நாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்திருக்கோம்ல, அந்த கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே அரசியும், என்ன சொல்கிறீங்க, நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணமா, அதெல்லாம் செய்யலாம், ஆனால் இப்போ என்னால் முடியாது, என் படிப்பை முடிக்கணும், எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு பெரிய வேலைக்கு போகணும், அதுக்கப்புறமா உங்களை பற்றி என் அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பாக நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர இந்த கல்யாணம் நடக்கும், ஆனால் இப்போ என்னால் அதுக்கு ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அரசி இப்படி சொல்கிறத கேட்டுட்டு குமார் யோசிக்கிறாரு, என்னது அரசி படிக்கணும் வேலைக்கு போகணுமா,
இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் கல்யாணம்னா இங்கே ராஜி கதிரை என் பெரியப்பா ஏற்றுப்பாரே, அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செய்யணும்னு என் அப்பா சொல்லியிருக்காரு. அரசி என்னடானா என் அப்பா பேச்சை தான் கேட்பேன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த சமயம் இங்கே வீட்டில் இருந்து டியூஷன் எடுக்கிறதுக்காக ராஜி கிளம்பி வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு பாண்டியனும், என்னப்பா ராஜி எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்க, இல்லை மாமா டியூஷன் எடுக்க தான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, தனியாவா போகிற, நான் வேணும்னா கூட்டிகிட்டு போய் விடட்டுமாப்பான்னு கேட்கும்போது, வேண்டாம் மாமா நானே எப்பயும் போல் போயிடுவேன், நீங்கள் வீட்டுக்கே இப்போ தானே வந்திருக்கீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. அந்த சமயம் அங்கே வந்த கோமதியும், கதிர் இருந்தால் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அம்புட்டு தூரம் ராஜி தனியாக தான் போகிறா, நீங்கள் வரதுக்கு முன்னாடி பேசாமல் ராஜியை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்புறமா வாங்கலேன், பாவம் ராஜி தனியால போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அந்த சமயம் அங்கே ராஜி தனியாக போகிறத பார்த்துட்டு பாண்டியனும், நில்லுப்பா நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன், அம்புட்டு தூரம் நீ தனியாக தானே போகணும், கதிர்கிட்ட இதுக்கு தான் சொன்னேன் வேலைக்கு போகிறவங்கள நீயே கூட்டிகிட்டு போய் விடுன்னு, ஆனால் எங்கே அந்த கதிர் கேட்குறான், அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போயிடுறான், நீ இங்கே டியூஷனுக்கு கிளம்பிடுற, நான் வரப்பா உன் கூட அப்படின்னு சொல்லி இங்கே ராஜியை டியூஷனில் கொண்டு போய் விடுறதுக்காக, டியூஷன் எடுக்க கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக பாண்டியன் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி கூட்டிகிட்டு போகும்போது ராஜி பார்த்துக்கிட்டே போக அங்கே அரசி யார்கிட்டயோ நின்று பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க ராஜி. ஆனால் அரசி எதுக்கு தனியாக வந்தா, எதுக்கு இங்கே நின்று யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்ச ராஜி, மாமா கொஞ்சம் நில்லுங்க, நம்ம அரசி நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதுக்குடனே பாண்டியனும், நம்ம அரசி ஏன்பா இங்கே வரப்போறா, அவள் தான் வீட்டில் இருந்தாளேன்னு கேட்க, இல்லை மாமா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு அரசி சொல்லிட்டு வெளியில் கிளம்புனா, ஆனால் யார்கிட்டயோ நின்று பேசிகிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியனையும் கூட்டிகிட்டு அங்கே ராஜி போகிறாங்க. பாண்டியன் ஒரு பக்கம் தள்ளி நிற்க ராஜி போய் பார்க்குறாங்க. அங்கே குமாருக்கிட்ட தான் அரசி சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ராஜி. என்ன அரசி செஞ்சிட்ருக்கேன்னு கேட்க, அண்ணி நீங்களா, நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு கேட்கும்போது உடனே குமார், ஆமாம் நான் அரசிக்கிட்ட பேச நான் தான் கூப்பிட்டேன், நீ எதுக்கு இங்கே வந்த, என்ன நாங்கள் என்ன செய்கிறோம் என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்குறதுக்காக வந்தியா என்ன, எங்களை வீட்டில் மாட்டி விடணும்னு நினைக்கிறியா, நான் அரசியை விரும்புகிறேன், அதனால தான் தனியாக பேச கூப்பிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ எதுக்கு வந்து அரசியை கேள்வி கேட்குற அப்படின்னு குமார் கேட்குறாரு. இப்படி குமார் பேசுனதை கேட்டு ரொம்ப கோவமான ராஜி, நீ எல்லாம் என் அண்ணனா, இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்க, அதுவும் அரசியை விரும்புகிறேன்னு ஏன் முன்னாடியே இவ்வளோ தைரியமாக பேசுகிற, உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ அரசியை ஏமாற்றி அவள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிற, மாமா குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற, அதுக்காக தானே திட்டம் போட்டு இப்படி அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அதெல்லாம் என்றைக்கும் நடக்காது குமார், நானே பார்த்துட்டு சும்மா விட மாட்டேன், இப்போ இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அரசி, அண்ணி வேண்டா அண்ணி, நீங்கள் இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க, அப்பாவுக்கெலாம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நான் கிளம்புறேன் அண்ணின்னு சொல்ல, உடனே குமார் சொல்கிறாரு, என்ன அரசி இந்த ராஜிக்கெலாம் பயந்துட்டு நீ என்கிட்ட பேசாமல் போகிற, ராஜி இப்போ புரிஞ்சுக்கோ, நீ எப்படி கதிரை கல்யாணம் பண்ணியோ அதே மாதிரி அரசியை நான் கல்யாணம் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு குமார் ரொம்ப கோவமாக பேச, இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாத ராஜி அரசி முன்னாடியே இங்கே குமாரை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. அந்த சமயம் அந்த பக்கமாக மில்லில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த இங்கே சக்திவேல் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன இந்த ராஜி என்ன செஞ்சிட்ருக்கா, என் பையனையே வெளுத்து வாங்குறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நிற்க, அரசிக்கிட்ட இங்கே குமார் பேச போயிருக்கான், இப்படி ராஜிக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான் போலையே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கோபமாக இருந்த ராஜி, இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக மாமா கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி அங்கே தள்ளி நின்று இங்கே பாண்டியனை கூப்பிட்றாங்க. இங்கே வாங்க மாமா, அரசி அவள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு என்ன செஞ்சிட்ருக்கான்னு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து இங்கே அரசி குமார் கூட நின்று பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்படி ராஜி எல்லாத்தையும் சொன்ன உடனே இங்கே அரசியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே குமார் நினைக்கிறாரு, இப்படி மாட்டி விட்டுட்டாலே இந்த ராஜி, அப்போ இந்த பாண்டியன் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாரா, நான் இதை பார்க்கலையே, பார்த்துருந்தா அப்போவே கிளம்பியிருப்பேன், இப்படி நடந்துருச்சே, இனி அரசிக்கு பெரிய பிரச்சனையாயிருமே, அரசியை தினமும் பார்க்க முடியாதோ பேச முடியாதோ, நாம் நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கமாயிருச்சுன்னா என்ன செய்யறது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜி தான் அப்படின்னு குமார் ரொம்ப கோபமாக இருக்க, இதை பார்த்துட்டு இங்கே தாங்க முடியாமல் நிற்கிறாரு பாண்டியன். என்னம்மா அரசி இது, நீ நல்லா படிப்ப பெரிய வேலைக்கு போவேன்னு உன் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தேனே, உன் அம்மா உன்னை சந்தேகப்பட்டப்ப கூட உன்னை விட்டு கொடுக்காம பேசினேன், அதுவும் இந்த குமாருக்கிட்டேயா நீ பேசிகிட்ருக்க, குமாரையா விரும்புகிற, என்ன நடக்குது இங்கே, ஏன் அரசி என்னை நம்ப வச்சு அப்போ நீ ஏமாத்திட்டியா, உன் மேலே வச்ச நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சா அரசி, அப்பா மேலே அப்போ உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அரசியை கேள்வி கேட்குறாரு. உடனே குமார்கிட்ட சொல்கிறாரு, என் பொண்ணு அரசி வாழ்க்கையில் நீ தலையிடாத, அவளை கல்யாணம் பண்ணி
பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளவுதான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் பொண்ணுக்கிட்ட பேசி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்தலான்னு நினைக்கிறியா? என் பொண்ணு என்ன மாதிரி அவளுக்கு சொல்லி புரிய வச்சா உன் பக்கமே வரமாட்டா. அப்படிதானம்மா அரசி? ஏதோ தெரியாமல் இப்படி நீ செஞ்சுட்ட. ஆனாலும் நீ செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா அரசி அப்படின்னு பாண்டியன் கண் கலங்கி போய் நிற்க, உடனே அரசியும், வேண்டாப்பா, எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சொல்கிறதையே நான் கேட்குறேன்ப்பா. குமார் மேலே ஆசைப்பட்டேன், விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு அழுகிறாங்க. இதை பார்த்த இங்கே ராஜி சொல்கிறாங்க, பாத்தியா, அரசியோட மனசை நீ மாற்றிருக்க. உன்னெல்லாம் அண்ணன்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. இப்படியா செய்வ? எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ திட்டம் போட்டிருக்க. உன் அப்பாவும் நீயும் சேர்ந்து போட்ட திட்டத்தில் அரசி வசமாக மாட்டிக்கிட்டா. நல்ல வேளை இன்னைக்கு என்ன உண்மைன்னு எனக்கும் பாண்டியன் மாமாவுக்கும் தெரிய வந்தது. இன்னொரு தடவை அரசியோட வாழ்க்கையில் தலையிடுறது, அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச, அப்புறம் நானே பார்த்துட்டு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே பாண்டியன் ரொம்ப கோவமாக அங்கேருந்த குமாரை வெளுத்து வாங்குறாரு. பலார் பலார்னு வெளுத்து வாங்க உடனே குமார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா அரசி, நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் செய்வேன்னு உனக்காக வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி சப்போர்ட் பண்ணேன். உன்னால தான் நான் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் நீ நம்ம குடும்பத்துக்கு யார் ஆகாதோ அந்த குடும்பத்தில் உள்ள குமாரை போய் விரும்பியிருக்கியே. கல்யாணம் பண்ணணும்னு வேற பேசிகிட்டு இருந்தீங்களே. ஏமா ராஜி இப்படிலாம் செஞ்ச? உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்தா இந்த அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாமே. உனக்காக ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருப்பேனே. நீ படிக்கணும், மீனா ராஜி மாதிரி பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டது என்னுடைய தப்பா? இல்லை உன் மேலே நம்பிக்கை வச்சது தான் என்னுடைய தப்பா? இப்படி செஞ்சுட்டியேம்மா, என்னை தலைகுனிய வச்சுட்டேம்மா அரசி அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. உடனே ராஜி அரசிக்கு புரிய வைக்கிறாங்க, அரசி, நீ செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. என் அண்ணன் ஒன்றும் ரொம்ப நல்லவன் இல்லை. என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் வேணும்னே உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் உன் மூலமாக இங்கே பாண்டியன் மாமா வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறான். நீ அதெல்லாம் யோசிக்காம இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டியேன்னு சொல்ல, இல்லை நீ, நான் குமார்கிட்ட பேசும்போது 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்கள் அண்ணன் தான் சொன்னார். அதை நம்பி தான் நான் பேசவே ஆரம்பித்தேன். நீங்களும் கதிரண்ணனும் கல்யாணம் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி நானும் குமாரும் கல்யாணம் பண்ணால் எந்த தப்பும் இல்லை. 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், பிரச்சனை எதுவும் வராது. இப்போ 2 குடும்பமும் பேசாமல் இருக்காங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாங்களே. நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது 2 குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சி தான் உங்கள் அண்ணன் சொன்னதெல்லாம் நம்பினேன். ஆனால் என் அப்பா இன்னைக்கு என்னால் இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டுல நிற்கிறாரு. இனி நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அண்ணி அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் அரசி ரொம்பவே அழுகிறாங்க. கண் கலங்கி நிற்கிற பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் ஏதோ தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன். தெரியாமல் இப்படி ஒரு முடிவெடுத்து குமாரிக்கிட்ட பேசிட்டேன்ப்பா. உங்களை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தான்ப்பா யோசித்தேன். ஆனால் குமார் இப்படி திட்டம் போட்டிருப்பான்லாம் எனக்கு தெரியாதுப்பா. குமார் சொன்னதை நம்பி நானும் ஏமாந்துட்டேன். இனி கண்டிப்பாக குமாரிக்கிட்ட பேச மாட்டேன்ப்பா. நீங்கள் கண் கலங்கி நிற்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உங்கள் அம்மா கோமதிக்கு தெரிஞ்சா அவள் எவ்வளோ மனசு வேதனைப்படுவா. நீ யார்கிட்டேயோ ஃபோனில் பேசுகிற, தேவையில்லாத வேலையை செய்கிறேன்னு உங்கள் அம்மா கோமதி அம்புட்டு உன் மேலே சந்தேகப்பட்டா. ஆனால் நான் அப்படியெல்லாம் என் பொண்ணு யார்கிட்டையும் பேச மாட்டா. இங்கே அரசி என் பொண்ணு, அவள் நல்லா படித்து முன்னேறி வருவா, பெரிய ஆளாவா. அவளால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் நான் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் அப்படின்னு கோமதி கிட்ட உன்னை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்த அரசி. ஆனால் இப்படி நீ நான் நினைக்காத வேலையெல்லாம் செய்வ, அதுவும் அந்த குமாரை விரும்புவ, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நான் இப்படி உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்க போய் என்ன நடந்தது, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா நீ அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் தானே நினச்சிருப்ப. இப்போ சொல்கிற அரசி, உண்மையாகவே உன் அப்பா மேலே உனக்கு பாசம் இருந்தா, நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா இனி அந்த குமார்கிட்ட பேசக்கூடாது, குமாரை பார்க்கக்கூடாது, குமார்கிட்ட நீ ஃபோனில் கூட பேசக்கூடாது. இப்படிலாம் செஞ்சாதான் நீ என் மகளாகவே இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீ படிக்கவும் போக வேண்டான்னு சீக்கிரமாகவே உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருவேன். இதை விட எனக்கு வேறு வழி தெரியல அரசி அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். உடனே இங்கே அரசியும் அழுதுகிட்டே ராஜுக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணி, அப்பா கிட்ட சொல்லி புரிய வைங்க அண்ணி. நான் தப்பு செஞ்சிட்டேன், இனி இந்த தப்பு செய்ய மாட்டேன். குமார் பேசுனதெல்லாம் உண்மைன்னு நம்பி குமார்கிட்ட பேச ஆரம்பித்தேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் இங்கே அவங்கெல்லாம் திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சது எனக்கு தெரியல. இனி நான் அந்த தப்பு செய்யவே மாட்டேன் அண்ணி. என் படிப்பை நான் முடிச்சதுக்கப்புறமா என் அப்பா என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டான்னு எனக்காக அப்பா கிட்ட பேசுங்க அண்ணி. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான், குமாரோட பேச்சை கேட்டுட்டு இப்படி நம்பி ஏமாந்துட்டேனே அப்படின்னு மனசு வேதனைப்பட்ட இங்கே அரசி பாண்டியன்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க.